ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ Solidityல வந்துட்டு எப்படி ஒரு ஸ்ட்ரக்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரக்ட் அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்ட்டுக்கு ஒரு நேம் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பர்சன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் இதுக்குள்ளார வந்துட்டு நம்ம வேல்யூஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் உள்ள டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நம்மளால் பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் நேம் அண்ட் அன்செட் இன்டிஜர் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு another ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாபி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்டில் உள்ள வேல்யூலாம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அண்ட் தென் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்டில் உள்ள வேரியபிளுக்கு எப்படி வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஃபங்க்ஷன் செட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு 3 பேராமீட்டர் வந்துட்டு யூசர் சேர்த்து வாங்கணும். பிகாஸ் நம்ம இங்கே வந்துட்டு 3 வேரியபிள் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அண்ட் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா அன்செட் இன்டிஜர் அண்டர்ஸ்கோர் ஏஜ் அண்ட் தென் வந்துட்டு அனதர் ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கு வந்துட்டு மெமரி அண்டர்ஸ்கோர் ஹாபி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பப்ளிக் அண்ட் கர்லி பிரேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஸ்ட்ரக்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்ட்டுக்கு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்துட்டு வேல்யூ நம்மளால் அசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணோன்னா டேட்டா டைப் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கேஸில் இந்த ஸ்ட்ரக்ட்டுக்கு தானே வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்டோட நேம் தான் டேட்டா டைப். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு வேரியபிளோட நேம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே த்ரோ பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வேரியபிளோட நேம் பர்சன் ஈக்குவல்ஸ் டு அண்ட் தென் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்டோட டேட்டா டைப் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு நம்ம இப்போ வேல்யூ வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கர்லி பிரேஸ்க்குள்ளார வந்துட்டு ஃபஸ்ட்டு நேம் கோலன் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு கமா ஏஜ் கோலன் அண்டர்ஸ்கோர் ஏஜ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்டில் வந்துட்டு கொடுத்துருக்கோம்ல வேரியபிள்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு யூசர்ஸ்டேந்துட்டு வாங்கக்கூடிய வேல்யூவை வந்துட்டு அசைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு ஹாபி கோலன் அண்டர்ஸ்கோர் ஹாபி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரருமே ஷோ பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்ட்ரக்டில் உள்ள வேரியபிளுக்கெல்லாம் வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, எப்படி வந்துட்டு அசைன் பண்ண வேல்யூ வந்துட்டு கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக another ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ளிக் அண்ட் வியூ ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 3 வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் அண்ட் மெமரி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு அன்செட் இன்டிஜர் அண்ட் another ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? மெமரி. ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு ரிட்டர்ன் ராக்கெட் அண்ட் தென் வந்துட்டு பர்சன் டாட் நேம் கமா பர்சன் டாட் ஏஜ் கமா பர்சன் டாட் ஹாபி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எரருமே த்ரோ பண்ணல. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு உள்ள செட் வேல்யூ ஃபங்க்ஷனில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளார கொடுத்த வேரியபிளுக்கெல்லாம் வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? அண்ட் தென் another ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்த வேல்யூலாம் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறோம். எப்படின்னா யூஸிங் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் விட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு ஷோ பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த பர்சன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்ட்டுக்கு வந்துட்டு நேம் ஏஜ் அண்ட் ஹாபி வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ நேம் வந்துட்டு அருண் அண்ட் ஏஜ் வந்துட்டு 22 அண்ட் ஹாபி வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னா மியூசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இப்போ டிரான்சாக்ட் அப்படின்னு வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்டில் உள்ள வேல்யூலாம் நான் வந்துட்டு கெட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு கெட் வேல்யூ ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு நேம் வந்துட்டு அருண் அண்ட் வந்துட்டு அவங்களோட ஏஜ் அண்ட் ஹாபி எல்லாம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஸ்ட்ரக்டை வந்துட்டு மேப்பிங்குள்ளார வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் இந்த வேரியபிள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு மேப்பிங் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு கீ டைப்பாக நான் அட்ரஸை கொடுத்துக்கிறேன். அண்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரக்டை வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கீழே ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னா மெசேஜ் டாட் சென்டரை வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ யார் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட அட்ரஸ். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு அவங்களோட நேம் அண்ட் ஏஜ் அண்ட் ஹாபி எல்லாம் நம்ம வந்துட்டு எப்போது போகலாம். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணோம். ஸோ எப்படின்னா ரிட்டர்ன் பர்சன் மெசேஜ் டாட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்துட்டு செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துட்டு த்ரூ பண்ணும். அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தென் இன் ரிட்டர்ன்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னென்னா இந்த பர்சன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்ட் தான். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன்ஸ்குள்ளார என்ன கொடுப்போம்னா எப்போதுமே வந்துட்டு டேட்டா டைப் தானே கொடுப்போம். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு ஸ்ட்ரக்டோட டேட்டா டைப் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான் ஷோ பண்ணும். அதாவது அதோட மெமரி லொக்கேஷன் வந்துட்டு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் மெமரி அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரர் வார்னிங்குமே ஷோ ஆகலை. ஸோ ஜஸ்ட் நம்ம போய்ட்டு டிப்ளாய் பண்ணலாம். ஓகே டிப்ளாய் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேமை கொடுத்துக்கிறேன் அருண் அண்ட் ஏஜ் வந்துட்டு 22 ஹாபி வந்துட்டு மியூசிக். ஓகேவா? இப்போ வந்து டிரான்சாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த கெட் வேல்யூ ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது அருண் 22 மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே வந்துட்டு நான் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது கீ டைப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் போயிட்டு கெட் வேல்யூ ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா எனக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இந்த மேப்பிங்கை யூஸ் பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா மேப்பிங்குள்ளார ஸ்ட்ரக்டை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு மேப்பிங் எடுத்துகிட்டு நம்ம அரேக்குள்ளார வந்துட்டு ஸ்ட்ரக்டை கொடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ ஒரு அரே வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த அரேயில் வந்துட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு டேட்டா டைப் கொடுப்பீங்க. ஓகேவா? இந்த கேஸில் வந்துட்டு டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்டோட டேட்டா டைப் அதாவது பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இங்கே டேட்டா டைப்பாக கொடுக்க போகிறோம். ஸோ பர்சன் அண்ட் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இப்போ வந்து இந்த அரேக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ என்னென்னா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த அரேக்குள்ளார எப்படி வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்டை வந்துட்டு நீங்கள் புஷ் பண்ணுவீங்கன்னா அரேயோட நேம் டாட் புஷ் அந்த ஆப்ரேஷன் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாம் வந்துட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ அதே வந்துட்டு இங்கே 0 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துட்டு த்ரோ பண்ணது என்னென்னா ஸோ நம்ம இங்கே வந்துட்டு செமிகோலன் வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே ஷோ பண்ணல. ஜஸ்ட் நான் போய்ட்டு டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ நேம்லாம் கேட்குது. நான் அருண் அண்ட் ஏஜ் வந்துட்டு 22 ஹாபி வந்துட்டு மியூசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு டிரான்சாக்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணால் எனக்கு வந்துட்டு அரேயில் போய்ட்டு இந்த ஸ்ட்ரக்ட் வந்துட்டு ஸ்டோர் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணேன்னா நேம் வந்துட்டு அருண் அண்ட் ஏஜ் 22 ஹாபி மியூசிக். ஸோ அது வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டு அதை இந்த டிரான்சாக்ஷனில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நேம் ஏஜ் அண்ட் ஹாபி. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்டை சொலிடிட்டியில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்டை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு மேப்பிங்குள்ளாரையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண முடியும் as well as ஒரு அரேக்குள்ளாரையும் இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மேப்பிங் ஸ்ட்ரக்ட் அரே இதெல்லாம் வந்துட்டு சொலிடிட்டி ப்ராஜெக்டில் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுற கான்செப்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.